GTN அகாடமி மற்றும் ஹிந்து தமிழ் வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான இணைய வழி கருத்தரங்கு DGP டாக்டர் சைலேந்திர பாபு மற்றும் டாக்டர் சத்யா கரிகாலன் வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டி பிடியுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நானே இப்போ சேயோட படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு திரும்ப சேவை இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமா இருக்கும், ரொம்ப சூஸியா இருக்கும். 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். இது எனக்கு கருணா சொன்னார், கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எடுக்கும் போதே தெரியுது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸு இந்த கடல்ல போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஹோல் டீமுக்கு, சாருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன்ஸ் ஆகக்கூடிய மேடம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸ் அவங்க ஃபேன்ஸாக நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்கள் இந்த ஹிட் பேர் மறுபடியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது லைக் ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு திரும்ப அந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு. இது பார்க்கும்போது ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி வருது. ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட், தி ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அதே மாதிரி டிஎஸ்பி எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம். அப்போதான் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போதான் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்கு. நான் சொல்றது 90ஸ்லேயே இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் தேவி, எஸ்பி சரண், எங்கள் கேங் இருக்கு, ஒரு பெரிய கேங், ஒரு மியூசிக் கேங் இருக்கு. ஸோ அந்த டைம்லேயே டிஎஸ்பி நாங்கள்லாம் அப்பவும் அந்த பாட சேர்த்துக்க மாட்டாங்க, இவன் என்னடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் பிரதர் ஃப்ரெண்டாக மதர் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாருமே சேர்ந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. டைரக்டர் சாரோட பழைய படம் கார்த்திகேயா எல்லாமே பார்த்துருக்கேன். உங்களோட 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காரு அவர் 3rd ஃபிலிம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் திஸ். ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படிதான் இருக்கும், இல்லை வேறு வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு உங்கள் டீம் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அதோட எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒரு தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது விஷ் தி ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் சே பற்றி சொல்லணும், சே இஸ் லைக் a wonderful actor to work with, very dedicated. ரொம்ப கஷ்டப்படுவார் அவர். அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர். அதனால ரொம்ப ஈஸியாக தமிழ் டைரக்டர்ஸ்க்குலாம் அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட நாங்கள் வேலை வாங்கிடலாம். ஆனால் அவரும் மெனக்கிடுவாங்க, ரொம்ப ரொம்ப மெனக்கிடுவாங்க. தெலுங்கு எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணோம். ஆனால் தெலுங்கு படமா பண்ணணும், அது 2 கேட்டானா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 2 பேருமே சேர்த்து தான் பண்ணணும் சொல்லி ரொம்ப ஆசை. அதுக்கான விஷயம் அவ்வளோ பெரிய லெகசி, அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேயும் அவர் ஒரு துளி கூட அவர் என்னைக்குமே அது காட்டிக்கிட்டே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ humbleness, simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது என்னோட ஆசை. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் as a director. 2 பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு பட் ஐ all the very best. அண்ட் என்னை அழைத்து பேசியதுக்கு நன்றி. அப்புறம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு படம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. அவரே இந்த படத்தை ஒரு படத்தை அவர் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி, ஏன்னா அவர் சொன்னார் எப்படி சாப்பிடு அவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக. ஏன்னா நீங்களும் சொன்னீங்க, நம்ம ஒரு படம் பண்ணும்போது அவங்க கிட்ட ட்ரை பண்ணும்போது அவங்க எடுத்துக்கலாம் அந்த படத்தை பண்ணுறதுக்கு.
அப்போவே நான் கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் அதே வந்து அவருக்கும் இருக்கு. அது எஸ்ஆர் பிரபுக்கும் வந்து he will not select a film or do a film without ஒரு 100% கன்விக்ஷன் இல்லாமல் வந்து அவர் படம் பண்ண மாட்டார். ஸோ அவர் பண்ணுறாருன்ற போது வந்து இந்த தமிழ் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு ஃபிலிம் இஸ் கான் இன்னும் நிறைய மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய நம்புகிறேன். ஸோ அது சொன்ன வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.